இந்த எலெக்ஷன் நேரத்திலையும் வந்து எங்களுடைய மின்னல் வேக அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்க பத்திரிகைகளுக்கு முதன்மை எங்களுடைய இயக்குநர் சங்கத்தின் சார்பில் எங்கள் சிறந்த சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஏற்கனவே வந்து எங்கள் உறுப்பினர்கள் வந்து தெளிவாக வந்து என்னென்ன விஷயம்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு 3 ஆஸ்பெக்டில் வந்து இந்த மீட்டிங்கை நாங்கள் கண்டக்ட் பண்ணோம். ஒன்று, இயக்குநர்களுடைய படைப்பு சுதந்திரம் பறிபோகக்கூடாது. ஒன்று, அரசாங்கத்தில் அனுமதி பெற்ற பிறகு சென்சார் வந்து கிளீன் சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு விசேகர் சொன்ன மாதிரி தடை செய்யணும்னு வந்து ஒவ்வொருத்தரும் ஆரம்பித்தா கடைசியில் ரோட்டில் நடந்து போகிற வரைக்கும் சொல்லலாம். அதனால் வந்து படைப்பு சுதந்திரம் பாதுகாக்கப்படணும். எங்களுடைய உறுப்பினர்கள் வந்து இது போன்ற படங்கள் வரும்போது ஒருத்தருக்காச்சுன்னா இன்னொருத்தருக்காகும். அது எங்கள் இயக்குநர்கள் சங்கத்தோட தலையாய கடமை. அது அதனுடைய அடிப்படையில் இந்த மீட்டிங். ரெண்டாவது, இந்த இனம் திரைப்படத்தை நாங்கள் பார்த்தோம். இதை விட சிறந்த திரைப்படத்தை இந்த இனத்துக்காக வேற ஒருத்தர் தயாரிக்க முடியாது, வேற ஒருத்தர் இயக்க முடியாது. இது என்ன அடிப்படையில் இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, எப்படி இதுக்கு வந்து தடை கேட்கிறாங்கன்னு எனக்கு முதல்ல புரியல. அதாவது வந்து நான் ஒரே ஒரு வசனம் தான் வந்து குற்றப்பத்திரிகை வச்சேன். அந்த வசனத்தையே எடுத்துடணும்னு வந்து சென்சார் வந்து படம் ரிமூவ் பண்ணாங்க. என்னன்னா, இலங்கையிலேருந்து வந்த ஒருத்தர் சொல்லுவான், எங்கள் ஊரில் வந்து அம்மாவையும் மகளையும் அம்மா அவங்க கணவன் முன்னாடியும் தகப்பன் முன்னாடியும் கற்பழிச்சாங்க, இலங்கை ராணுவம் அப்படின்னு சொன்ன ஒரு வசனத்தை சென்சார் வந்து கட் பண்ணாங்க. நான் ஏன்னு கேட்கும்போது, நடந்தது நிஜம்னா கூட இன்னொரு நாட்டு அரசாங்கத்தை பற்றி நீ படம் எடுக்கக்கூடாது, விமர்சனம் பண்ணி இன்னொரு நாட்டோட இராணுவத்தை விமர்சனம் பண்ணி படம் எடுக்கக்கூடாது, அது அந்த நாட்டோட இறையாண்மையை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை தடை பண்ணாங்க. ஒரு வசனம், காட்சியில் கூட ஒரு வசனம். அந்த படம் எடுத்ததால தான் எனக்கு தெரியும் இந்த படத்தோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும். இந்த படம் 100 மடங்கு 100% அதை விட வீரியமான ஒரு படம். இலங்கையில தமிழ் மக்கள் எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்கிறத வந்து இதை விட ஒரு சிறப்பான படத்தை நான் கொடுக்க முடியாது. நான் பார்த்த படங்களை கூட இது மிகச்சிறந்த படம். இலங்கையில் நடக்கிற பிரச்சனைகள் வச்சு கொஞ்சம் பேர் வியாபாரம் பண்ண போது முதன்முறையா ஒரு உறுப்பினர், ஒரு படைப்பாளி அதை அழகா வந்து உலக அளவில் கொண்டு போய் செலுத்துறதுக்கான ஒரு முயற்சியை கொண்டு வந்திருக்காரு. அதுல வந்து நீங்க கூண்டு கவனிச்சீங்கன்னா ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு காட்சியுமே வந்து மிகச்சிறப்பா இருக்கு. போற போக்கில் வந்து ஒருத்தர் பத்திரிகையாளர் சொல்லுவாரு, திஸ் இஸ் ரியல் ஜெனசாய்ட், அதான் வந்து இது உண்மையான இனப்படுகொலை நடக்குது இங்க அப்படிங்கிறது அதில் ரெஜிஸ்டர் பண்ணுவார். இது நம்ம மக்களுக்காக மட்டும் எடுக்கப்பட்ட படம் இல்லை, உலக மக்களுக்காக, உலகத்தோட மீடியாக்காக எடுக்கப்பட்ட படம். ஒரு விஷயத்தை உலகம் கவனிக்க போகுது. அப்ப நீங்க மேம்போக்கா பார்த்துட்டு ஒரு விஷயத்தை சொல்லக்கூடாது. இது இட்ஸ் எ ரியல் ஜெனசாய்ட், இது உண்மையான இனப்படுகொலை நடக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணுவார். நான் எங்கிட்ட 2 பேர் கேட்டாங்க, நீ வந்து என்னப்பா நீ போய் சப்போர்ட் பண்ற? விக்ரம் சார் நல்லா சொன்னார், எங்கெல்லாம் வந்து தமிழுக்கு வந்து அநியாயம் நடக்குதோ அது முதல் குரலா எங்களுடைய இயக்குநர் சங்கத்தோட குரல் தான் ஒழிச்சிருக்கு இது வரைக்கும், இனியும் ஒழிக்கும். அது சென்சார் ஆனா கூட வந்து இது மாதிரி இனத்துக்கு எதிரான ஒரு படம்னா நாங்க அது வந்து நிச்சயமா அதுக்கு எதிராக போடுவோம். ஆனா இது இனத்துக்கு ஆதரவான படம். அதுல வந்து ஒரு காட்சி இருக்கு, அதான் வந்து ஒரு புத்த பிக்ஷு தண்ணி எடுப்பாரு. தண்ணி எடுக்கும்போது அந்த தண்ணியை வடிகட்டி தண்ணியை வந்து மொந்து ஊற்றுவார். அதுல வந்து ஒரு 10 சின்ன சின்ன மீன் குஞ்சுகள் அதுல வந்து இருக்கும். அந்த மீன் குஞ்சுகளை விட்டு தண்ணியில விட்டுடுவார். அதாவது வந்து சின்ன மீன் குஞ்சுகளோட பாதிக்கக்கூடாத அளவுக்கு ஒரு புத்த பிக்ஷு இருக்காரு. உடனே இவங்கெல்லாம் அது மாதிரியா இருக்காங்க புத்த பிக்ஷுங்க, அது எப்படி நீங்க சப்போர்ட் பண்ணலாங்க? ஆனா அந்த இடத்துல வந்து புத்த பிக்ஷுவை வந்து இயக்குனர் படைப்பாளி ரெப்ரசன்ட் பண்ணல, ஒரு புத்த மதத்தை தான் அங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. இது போன்று இருக்க வேண்டிய புத்த மதம் இன்றைக்கு மனிதர்களை எப்படி படுகொலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற காட்டுறதுக்கான விஷயம் தான் அந்த காட்சி. அங்க இருக்கிற இலங்கை புத்தகங்கள் அது சொல்லல. நீங்க கடைசியா பார்க்கும்போது நல்லா நீங்க ஒரு விஷயத்தை நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும். அந்த படத்தோட கதாநாயகிய ஒரு 4-5 இலங்கை இராணுவத்தினர் கற்பழிச்சு எப்படி ஒரு வசனத்தை அலோவ் பண்ண முடியாத இந்த சென்சாரு இன்னைக்கு ஒரு ஹீரோயினை இலங்கை ராணுவம் மாறி மாறி கற்பழிக்கிற காட்சியை உண்மையை இன்னைக்கு படம் பிடிச்சு காமிச்சிருக்கு.
அதை வந்து முடிச்ச உடனே அந்த பொண்ணு வந்து அவ தன்னுடைய ரத்த கரைகள் எல்லாம் அதை கழுவும்போது ஒரு புத்த விக்கிரகம் தலை வெட்டு போட்டு தலைகீழ அங்க கிடக்கும். இந்த காட்சியை எவனும் சொல்ல முடியாது. மிகச்சிறப்பா அதாவது புத்த மதம் இங்க எப்படி வந்து சின்னாபின்னப்பட்டு கிடக்குங்கிற ஒரு காட்சியை யாருமே சொல்ல முடியாது. மதத்தினரையும் பாதிக்காம அது அழகா சொல்லியிருக்காங்க. திரைப்படங்கள்ல பொதுவா ஒரு கருத்து ஒரு விஷயம் உண்டு. அது வந்து ஒரு ஃபார்முலா. நாங்க இருந்தாலும் ஒரு கட்ட அது போலீஸ்காரன் நாங்க காமிக்கும் போது அப்ப மொத்த போலீஸுமே இது மாதிரியான்னு வந்துடும். அதுக்காக வந்து சில இடங்களை வந்து ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் காமிப்போம். இது போல நல்ல போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க அப்படின்னு காமிக்கும் போது அது பேலன்ஸ் ஆகும். அப்போ அது மாதிரி தான் இந்த படத்துல ஒரு 2-3 காட்சிகள் இருக்கு. ஆனா அது இலங்கை ராணுவத்துக்கு எதிரான காட்சிகள் இல்லை. இலங்கை ராணுவத்திலும் மிருகங்கள் கொண்ட இலங்கை ராணுவத்திலும் சில மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்று காண்பதற்கான காட்சி. அதாவது வந்து என்னன்னா ஒரு 4 மிலிட்டரி இலங்கை சோல்ஜர்ஸ் வந்து ரேப் பண்ணும்போது ஒரு இலங்கை மிலிட்டரி மேன் வந்து ஏன்டா பண்றீங்கன்னு கேட்பான். அது இலங்கை ராணுவத்தோட குரல் இல்லை. இலங்கை ராணுவ மெஜாரிட்டியை வந்து அதை கற்பழிக்கும் போது அது தடுக்காம அவனால் கேள்வி மட்டும் கேட்க முடியும். ஏன்னா இலங்கையில அவங்க அனுப்பப்பட்ட ராணுவத்துக்கு வந்து எந்த கட்டுப்பாடும் கிடையாது. எந்த மேட்சும் போய் தன்னோட கீழே இருக்கிற சோல்ஜரை வந்து இது மாதிரி அராஜகத்தை பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது. அவனால் எவ்வளவு பேரை கற்பழிக்க முடியும் அவ்வளவு பேருக்கு கற்பழிக்கலாம். அதுதான் உண்மை. அந்த உண்மையை வந்து படத்துல மிக தெளிவா காமிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு குற்றச்சாட்டு சொன்னார். அதான் வந்து சிறுவர்களை வந்து ராணுவத்துக்கு பயன்படுத்துற மாதிரி காட்சி இருக்கு. அது போல எந்த காட்சியும் இல்லை. ஏன்னா இவங்களுக்கு நிறைய உண்மை தெரியும். இந்த குற்றச்சாட்டை சொல்றவங்களுக்கு சில பேருக்கு நிறைய உண்மை தெரியும். அதுல ஒரு காட்சி வருது. கருணாஸ் வந்து இது போன்ற தீவிரவாதத்துல நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதர். அந்த கதையே வந்து ஒரு 50 பேர் போர்னால பாதிக்கப்பட்ட ஒரு 50 பேருக்கு வந்து தாயா இருந்து பாதுகாக்கிறாங்க. சரிதான். அந்த 50 பேர்ல முடிஞ்ச அளவுக்கு எப்படி இந்தியா வர தப்பிச்சு வராங்க. அதுல ஒரு 20-25 பேர் தான் இந்தியாவை தப்பிச்சு வராங்க. எவ்வளவு பேர் சின்னாபின்னப்பட்டு சாவடுறாங்க. அப்படிதான் கதை. அதுல வந்து கருணாஸ் கேரக்டர் எப்படின்னா அவர் தீவிரவாதத்தை போராட்டத்தை விரும்பாத ஒரு ஆள். அவர் பள்ளிக்கூடத்துல வரும்போது பாடம் நடத்திட்டு இருக்கும்போது சில அமைப்பை சேர்ந்தவங்க வந்து அவங்களுடைய அமைப்பை சார்ந்த வீடியோ போட்டு காமிப்பாங்க. அதுல எந்த விதமான வசனங்களும் காட்சியில இருக்காது. ஆனா இவங்களுக்கு தோணுது அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்றாங்க, பள்ளிக்கூட குழந்தைகளை ட்ரெயின் பண்றாங்கன்னு. அது போல காட்சி கிடையாது. அப்ப அது அந்த காட்சியை கருணாஸ் விரும்ப மாட்டார். அது பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அவர் முகபாவனம் இருக்கும். ஆனா படத்தோட கடைசியில் வரும்போது இவங்க எல்லாம் வந்து அதுல இருந்து தப்பிச்சு இந்தியாவுக்கு வர முயற்சி பண்ணி ஏறக்குறைய போட்டு ஏற வரும்போது இலங்கை ராணுவம் கருணாஸோட மனைவி உட்பட எல்லாரும் கேப்சர் பண்ணிடுவாங்க. கேப்சர் பண்ணிட்டு மனைவிய கருணாஸ் கண் முன்னாடி கற்பழிப்பான். அது வரைக்கும் மனிதனா இருந்த அவன் எதிர்க்க வந்து AK-47 AK-56 போன்ற மிகப்பெரிய கனரக ஆயுதங்களோட வந்து மிலிட்டரி ராணுவம் இருக்கும்போது அதை போய் வெறுங்கையால் தடுப்பான். அவனை தட்டி அடிக்கும் போது ஓடி வந்து ஒரு பெரிய கையில தடி எடுத்துட்டு அடிப்பான். போலீஸ் ஒரு மிலிட்டரி மேன் அடிப்பான். அப்ப சொல்லுவாம டேய் என் பொண்ணு என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறோன்னா நான் யாரை வேணாலும் எதிர்த்து போரிடும்டா. இதுதான் இலங்கையில நடக்கிற போராட்டத்தோட மையக்கரு. இனிமே எவனும் எங்களுடைய போராட்டம் தீவிரவாதம் சொல்லவே முடியாது. இலங்கையில இன்னைக்கு போராளிகளா வன்முறையாளர்களா யாராவது கருதப்பட்டா அவர்கள் எல்லாம் மனிதர்கள் தான். கருணாஸை போன்ற ஒரு பாமரத்தனம் கொண்ட போராட்டத்தை விரும்பாத இல்ல வன்முறையை விரும்பாத சாதாரண மனிதர்கள் தான். அவர்கள் வந்து ஒரு கைத்தடி எடுத்துக்கிட்டு ராணுவத்தை எதிர்க்க ஆரம்பிக்கிற நிலையை கொண்டு வந்தது இந்திய இலங்கை அரசாங்கம், இலங்கை ராணுவங்கிறத மிக அற்புதமா படம் பிடிச்சு காமிச்சிருக்காங்க. அப்போ இது போல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு காட்சியிலும் இது போன்ற ஏராளமான விஷயங்கள் இருக்கு. ஆனா யாருக்கோ வந்து நான் வந்து இந்த 2-3 அமைப்பு சொன்னாங்க. அதுல பெரியார் திராவிட கழகம் இப்போ ஸ்க்ரோலிங்ல போய் ஃபோன் பண்ணாங்க. நான் சொன்னேன் அது வந்து உண்மையாவே அவர்கள் மேல் நான் வந்து மிகுந்த மரியாதை வைத்திருக்கேன். பல போராட்டங்கள்ல நான் அவங்களோட பங்கு பெற்றிருக்கேன். அவங்க வந்து உண்மையா இன உணர்வு கொண்டவங்க. நீங்க கேள்விப்பட்டு இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. தயவுசெய்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க கேள்விப்பட்டு பண்ணாதீங்க. நாங்க கூட இன உணர்வு கொண்டவங்க. எங்களை விட வந்து உங்களுக்கு அதிகமா இருக்குன்னு நினைச்சா நீங்க வந்து படம் பாருங்க உட்காந்து. அதுல வந்து இப்படி இருக்கலாமே அப்படி இருக்கலாம்லன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் இருக்கும். அவர் வந்து ஒரு கேமராமேன். அவர் அழகியல் கொஞ்சம் இருக்கு, படத்துல கொஞ்சம் அழகியல் இருக்கு. அவரோட ஸ்டைல் அதுதான். அந்த காட்சியை அவரால் அப்படிதான் படம் பண்ண முடியும். ஆனா அந்த காட்சி இன்னைக்கு உலகம் முழுக்க போய் சேரப்போகுது. இது வந்து தமிழ்நாட்டுக்கான படம் மட்டும் இல்லை. இது உண்மையாவே நான் வந்து படம் பார்த்துட்டு இது மாதிரிலாம் எனக்கு வரும்னு தெரியாது. அன்னைக்கு நைட் நான் படம் முடியுமா 1 மணி 3 மணிக்கு லிங்குசாமிக்கும் சந்தோஷிக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன். என்னால் தூங்கவே முடியல. ஏன்னா
நான் ஆயிரக்கணக்கான மேடைகள் நான் இந்த விஷயத்தை பேசியிருக்கேன். நீங்க ஒரு படத்து மூலம் இந்த விஷயத்தை உலக மக்களுக்கே கொண்டு போய் செலுத்த போறீங்க. உங்களுக்கு நான் நன்றி சொல்ல போறேன், நன்றி சொல்ல விரும்புறேன். உண்மையா என்னால் தூங்க முடியல. இதை எப்படி மற்றவங்க எப்படி எடுத்துட்டாங்கன்னு எனக்கு தெரியல. தயவு செய்து இந்த படம் தடை செய்யறவங்களை விடுங்க, சாதாரண மக்கள் கூட இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம இன மக்களுக்கு என்ன மாதிரியான அநியாயங்கள் அங்கே நடந்திருக்குங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுப்பீங்க. அதனால பத்திரிகையாளர்கள் சில பேர் சில மாறுபட்ட கருத்துகள் இருக்கும். எங்கிட்ட ஒரு சொன்னார், சரிதா பேசுற வசனத்துல அதுல ஒரு வசனம் இருக்கு, டே நாங்க வீடு எழுந்தோம், வாசல் எழுந்தோம், சொத்து எழுந்தோம், சோகத்தை எழுந்தோம், எல்லாத்தையும் எழுந்தோம், மானம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அவங்க நம்மளுக்கு மானம் இருக்கா, அந்த மானத்தை இல்லை சேர்த்து அழிச்சானுங்க அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், அவளை பொறுத்த வரைக்கும் சரிதாங்கிற அந்த கேரக்டர் அவளுக்கு ஒன்றும் கற்பழிக்கப்படலை, அவளோட சொத்து சுகம் குடும்பம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்போ அவ பேசும்போது அந்த வசனம் வருது. ஆனா படத்துல காட்சியில பாரும்போது பல பேருடைய மானங்கள் அங்க கற்பழிக்கப்படுங்கிறது அழிக்கப்படுங்கிறது தெளிவா காமிச்சிருக்காங்க. அப்ப சரிதா வந்து மொத்த தமிழ் பெண்களையும் ரெப்ரசென்ட் பண்ணல, தன்னை ரெப்ரசென்ட் பண்ணி பேசுற வசனமா தான் நீங்க அதை எடுத்துக்கணும், போற போக்குல போற வசனமா தான். ஆனா மொத்த படமா பார்க்கும்போது அங்க நடக்கிற அட்டூழியங்களை இதை விட சிறப்பா பண்ண முடியாது. நல்லா சொன்னார் வந்து சசி, உண்மையாவே வந்து இது எப்படி வந்து இது நான் சென்சார் வெர்ஷனான்னு கேட்டேன். முதல்ல படம் பார்த்தோன்னே நான் கேட்டேன், ஏன்னா இனிமே இது சென்சார் ஏதாவது பண்ணி அப்புறம் நம்ம கருத்து சொல்ற மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு. அவர் சொன்னார், சென்சார் பண்ணது மட்டும் இல்லாம சென்சார் பார்த்தவங்க எல்லாரும் எழுந்து நின்று கிளாப் பண்ணி அவங்களே டாக்ஸ் ஃப்ரீக்கு வந்து சப்சிடிக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களே அதுக்கு உண்டான முயற்சி எடுத்து டாக்ஸ் ஃப்ரீயும் வாங்கி கொடுத்துருக்காங்கிறது. இதுதான் வந்து முதல் முறையா வரலாற்றில் ஒரு படம் தடை செய்யப்படிய ஒரு படத்தை சென்சாரே வந்து எல்லா விதமான முயற்சிகள் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ எதிரிகளே அந்த படத்தை பாராட்டும் போது, இல்லை எதிரான நிலைப்பாட்டை கொண்டவங்களே அந்த பாராட்டும் போது நீங்களாம் உண்மையான நண்பர்கள், இந்த இனத்துக்கு உண்மையான நண்பர்கள். பல விஷயமான சும்மா வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பல போராட்டங்கள் உங்களுக்கு கலந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், தயவு செய்து இந்த படத்துக்கு தடை செய்ய வேண்டும் என்று கோராதீர்கள். இந்த படத்தை பாருங்கள், அப்புறம் நீங்களா நம்ம உட்காந்து பேசலாம். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு விஷயம் இருக்கும், இது மாதிரி சில விஷயங்களை நிச்சயமா இருக்குதான் செய்யும். நீங்க அதை எடுக்கணும்னு சொல்லாதீங்க. ஏன்னா சினிமாவோட ஃபார்முலா அதுதான். இந்த சட்டத்துல எப்படி வெளியே வரணும்னா, ஒரு கெட்ட போலீஸ் அதிகாரியை காமிக்கணும்னா நான் ஒரு நல்ல போலீஸ் அதிகாரியை காமிக்கணும். ஏன்னா மொத்த போலீஸ் ஆபீசரும் கெட்டவன் நீ சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. அதுல யாரோ ஒருத்தர் நல்லா இருப்பான். இப்ப கூட வந்து இலங்கையில இன்னைக்கு 5 வருஷம் முள்ளிவாய்க்காலுக்கு 5 வருஷம் ஆன பிறகு கூட இன்னும் வந்து ஸ்ரீலங்கா பிரஜைகள் வந்து கடத்தப்படுறாங்க, ஸ்ரீலங்கா பிரஜைகள் கொல்லப்படுறாங்க, ஸ்ரீலங்கா பிரஜைகள் சிட்டிசன் காணாம போயிடுறாங்க. மனித ஆர்வலர்கள் மனித இனத்துக்காக போராடுறவங்க ஸ்ரீலங்காவில் இருக்காங்க. அவங்களும் மனிதர்கள் தானே, அவங்க ஸ்ரீலங்கன்ஸ் தான். அவங்களையே வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கொள்றாங்க. அவங்க தமிழர்களுக்காக போராடுறாங்க. அங்க வந்து தமிழ் சிங்களம் பார்க்கல. சிங்களத்தில் பிறந்திருந்தாலும் சிங்களத்தை தாய்மொழியா கொண்டிருந்தாலும் அவங்க தமிழர்களுக்கு ஏற்படுகிற அநியாயத்தை எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்க. அவங்கள வந்து இலங்கை ராணுவம் கொள்ளுது. அப்போ அங்கேயும் சில மனிதர்கள் இருக்காங்க, இதுவரைக்கும் இருந்திருக்காங்க. அவங்கள ஒருத்தர் 2 பேர் தேடி கண்டுபிடிச்சி காமிக்க வேண்டியது ஒரு படைப்பாளர் கூடாம. அதனால அவங்க தான் இந்த படத்துல இருக்காங்கன்றது தயவு செய்து நீங்க அந்த கணக்குல போடாதீங்க. இது 90% நம்ம இனத்துக்கான மிகச்சிறந்த திரைப்படம். தயவு செய்து இந்த படத்தை நீங்களும் ஆதரிக்க வேண்டும். இங்கு வந்திருக்கின்ற பத்திரிகையாளர் உங்களுக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருந்தால் அதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல், மனதில் கொள்ளாமல், இந்த இனம் திரைப்படம் மிகச்சிறந்த வெற்றி அடைய, அது எல்லா மக்களையும் சென்றடைய உங்களுடைய ஆதரவு வேண்டும் என்று விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.